குப்பை போல இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றத்துக்கு அற்புதமான ஒரு அருமருந்து தான் இந்த குப்பை மேனி. உங்களோட ஸ்கின்ல இருக்க பிளட் வந்து பியூரிஃபை ஆகும். அதுமாதிரி ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த குப்பை மேனி இலைக்கு வந்து உண்டு. வணக்கம் நேயர்களே, இன்று ஒரு மூலிகையின் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்கின் மற்றும் அதை சார்ந்த பிரச்சனைகளுக்கு எந்த விதமான மூலிகை வந்து எடுத்துக்கலாம், அது எப்படி வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி ஸ்கின் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி நம்ம ஏதாவது மேனேஜ் பண்ண முடியுமா, இல்லை வராமல் தடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. இது வரிசையில் நம்ம வந்து ஏற்கனவே இந்த மூலிகையை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து தெரியறதுக்காகவும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இது எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்கிறதுக்காகவும் இந்த காணொலியிலே வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த குப்பை மேனி இது வந்து நம்ம ரோட்டோரங்களில் வந்து கிடைக்கும். நிறைய பேர் வீட்டு சுற்றியுமே வந்து ஈவன் சிட்டியில் கூட இது நம்ம வந்து பார்க்கலாம். குப்பை போல இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றத்துக்கு அற்புதமான ஒரு அருமருந்து தான் இந்த குப்பை மேனி. குப்பையாக இருக்கக்கூடிய உடலை வந்து டீடாக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த குப்பை மேனியை வந்து நம்ம வந்து சாப்பிடும் போது என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின்ல இருக்க பிளட் வந்து பியூரிஃபை ஆகும். அதுமாதிரி ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த குப்பை மேனி இலைக்கு வந்து உண்டு. ஸோ யாருக்கெல்லாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற கண்டிஷன்ஸ் இருக்குது, தோலில் வந்து ரேஷஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான சிராய்ப்பு மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது, தோல் வந்து செல்லாக வந்துட்டுருக்கு, இல்லை ஒரு மாதிரி காயமானது மாதிரி கருப்பாக வந்து மாறிக்கிட்டு இருக்குது, அதே போல் யாருக்கு வந்து முகப்பருவு அதிகமாக இருக்குது இவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த கடின்னு சொல்லுவாங்க, எக்ஸிமான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்களுக்கு, சேற்று புண் அடிக்கடிக்கு காலில் வரும், அதாவது அத்லீட்ஸ் ஃபுட்ஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, அதே மாதிரி என்னோடய ஸ்கின் வந்து அதிகமாக ட்ரை ஆகிட்டே இருக்குது இவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் நிறைய பூச்சி இருக்குது, மலம் வந்து களையும் போது அதில் வந்து நிறைய வேர்ம்ஸ் வந்து போகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டிவார்ம் கொடுக்கறதுக்காக இந்த மருந்து வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஐயா, இதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, சிறு வயது முதல் பெரியவர்களுக்கு இது பயன்படுத்தலாம். குறிப்பாக 6 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து இதை கொடுக்கறது சிறப்பு. அதுக்கு கீழே இருக்கவங்கள மருத்துவ ஆலோசனை இல்லாமல் தயவுசெய்து கொடுக்க வேண்டாம். இதை வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு கீரையாகவே கடைஞ்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையா, இது எனக்கு செய்ய தெரியாது, இது ஒரு மாதிரியான சுவை, இது வரைக்கும் எங்கள் வீட்டில் யாருமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டதில்லை, எங்கள் பாட்டிமார்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததில்லை அப்படின்னு ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதை வந்து நீங்கள் சாராக ஃப்ரெஷ்ஷாக கடிச்சி சாப்பிட்டோம்னா நல்லா அலசிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சாரா பிழிந்து வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இது ஸ்வீட்னஸ்க்காக வந்து தேனோடு கலந்து சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியில் கலந்து உங்களால் குளிக்க முடியும்னா குடிச்சிக்கலாம். இது வந்து ஒன்றும் அந்தளவுக்கு கசப்பாக இருக்காது. சிறு வயதினருக்கு எவ்வளோ கொடுக்கலான்னா 2 ml நீங்கள் கொடுத்தா போதும், தேனில் மிக்ஸ் பண்ணி. அதுக்கு மேலே 12 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு 10 ml நீங்கள் கொடுத்தால் போதும். அதுக்கு மேலே ஒரு 18-20 வயதுக்கு மேலே இருக்கவங்க, நடுத்தர வயது இருக்கவங்க, ஏஜ்டு பீப்புளாக இருக்கவங்க, இவங்க எல்லாமே வந்து 15 ml வந்து ஆவரேஜாக எடுத்துக்கலாம். எவ்வளோ நாளுக்கு ஐயா எடுத்துக்கலாம்? நீங்கள் ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் எடுத்தால் போதுமானது. இதே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிமா இருக்குது, இல்லை சொரியாசிஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு 15 முதல் 20 நாட்கள் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். ரொம்ப சொரியாசிஸ் வந்து முத்தி இருக்குது, உங்களுக்கு வந்து இதை வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம மருத்துவர்கள் வந்து கிளினிக்கில் ஆலோசனை கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஸ்கின் கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன டாக்டர் மருந்துகள் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டுமே பயன்படுத்துங்க. இது உள் மருந்தாக வந்து ஒரு மூலிகை வந்து நீங்கள் இது வந்து பயன்படுத்திக்கலாம். நான் சொன்ன மெத்தடில் வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து மார்க்கெட்டில் வந்து பொடியாக வந்து கிடைக்குது, நிலையில் காய வைத்து உலர்த்தி வந்து பொடியாக வந்து கிடைக்குது. இந்த பொடியை வந்து எப்படிங்க ஐயா சாப்பிட்றது? இப்போ சாரை வந்து பிழிஞ்சு சாப்பிட்றதுன்னு சொல்கிறீங்க. நான் இப்போ நிறைய ட்ராவல் பண்ணுவேன், எனக்கு வந்து தினமும் வந்து நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி எனக்கு சாறு பிழிகிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னவங்க எனக்கு பொடி வாங்கி வச்சுட்டு இந்த பொடியை வந்து 1/4 டீஸ்பூன், சிறு வயதினர்களாக இருக்கவங்க 1/4 டீஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது சிறு வயதினர் வந்து 12 வயசுக்கு மேலே உள்ளவங்க 1/4 டீஸ்பூன் வந்து நீங்கள் வந்து சுடுதண்ணிலையோ அல்லது மோர்லையோ அல்லது நீங்கள் தேன்லையோ கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். 2 வேளை இது சாப்பிட்லாமா? தாராளமாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அதாவது அடல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 50 கிலோவுக்கு மேலே வெயிட் உள்ளவங்க இதை வந்து நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன், அதாவது நோய் உள்ளவங்களுக்கு, நோயோட தாக்கம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்லை ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இல்லை ஏதாவது ஸ்கின் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களோ 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மற்றவர்கள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்தால் போதுமான. 2 வேளை மோர்
அல்லது நீங்கள் தேனில் வந்து எடுத்துக்கலாம், இல்லை சுடுதண்ணிலையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம். உங்களோட டைஜஷனை வந்து நல்லா மேம்படுத்தும். அதே மாதிரி வயிற்றில் இருக்கிற பூச்சிகளை வந்து கொல்லும். உங்களோட ரத்தத்தை வந்து தூய்மைப்படுத்தும். ஸோ அனைத்து ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அற்புதமான ஒரு அருமருந்து தான் இந்த குப்பைமேனி. இந்த இலையை வந்து பயன்படுத்தி நலமாய் வளமாய் வாழ வாழ்த்துக்கள். நன்றி.